ஹலோ தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் டாக் வித் பாலா பேசுகிறேங்க. இது வரைக்கும் என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா? நான் எனக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவம், மறக்க முடியாத கசப்பான என் லைஃப்பில் அதுதான் எனக்கு நடந்த முதல் என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஏமாற்றம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதம் கரெக்டாக 2004 இந்த செப்டம்பர் மாதத்தில் எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். இதன் மூலமாக மற்றவங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கிறலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். கரெக்டாக 2004 நான் வந்து ஜெய்ப்பூரில் இருக்கேன். எனக்கு பெண் குழந்தை பிறந்து அது வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் அங்கேருந்து லீவுக்காக ஜெய்ப்பூர்லேருந்து ட்ரெயினில் வரோம். எங்கள் அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் இந்த மாதம் 28 செப்டம்பர் 28 அதனால இந்த மாதத்தில் நாங்கள் அவளுக்கு கொஞ்சம் ஜெய்ப்பூர் சாரீஸ் எல்லாம் நிறையா வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய சூட்கேஸில் வச்சு, அப்புறமா எங்கள் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் தனியாக ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட 3 டேஸுங்க திண்டுக்கல் வந்து இறங்குறோம். திண்டுக்கல் வந்து இறங்கிட்டு அப்போ ஈவினிங் ஆச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ஆட்டோவில் ஏறி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அப்போ ஈவினிங் நல்லா சாயந்தரம் ஒரு 5:30 இருக்கும்னு வச்சுக்கோங்க, 5:30 மணி இருக்கும். அந்த பொழுது சாயிற நேரம், மழை லைட்டாக தூறிகிட்ருக்கு. அப்போது ஒரு ப்ரைவேட் பஸ் இருந்துச்சு. நான் அந்த 3 நாள் வந்த டயர்டில் சின்ன பாப்பாவும் வச்சுருந்தேன்னா ரொம்ப டயர்டில் நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த பஸ்ஸில் ஏறி எங்கள் வீட்டுக்காரரும் ஏறிட்டார். ஏறி அந்த சீட்டில் எங்களை உட்கார வச்சுட்டு 2 பேர் மட்டும் உட்காருவோம்ல, அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து இந்த மேலே அந்த பஸ்ஸு மேலே அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்கள்ல, அதில் வச்சுட்டாரு. நான் அப்போ கூட சொன்னேன், எங்கள் பக்கத்தில் காலுக்கு பக்கத்தில் வைங்கன்னு. ஆனால் அந்த சூட்கேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது மேலே வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். சென்னையிலேருந்து நாங்கள் வைகை எக்ஸ்பிரஸில் வந்தோம். சிட்டிங் காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் வந்தோம். அப்போ எங்களுக்கு அங்கே ஒரு டிடிஆர் வந்து எங்களோட டிக்கெட்டு, அந்த அந்த டிக்கெட்டு, லீவ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கேட்கவுமே நாங்கள் அந்த சூட்கேஸை திறந்து அதிலிருந்து நாங்கள் எடுத்து அவருக்கு கொடுத்தோம். அந்த டிடிஆருக்கு பார்க்குறதுக்கு அவர் செக் பண்ணி திரும்ப கொடுக்கவுமே நாங்கள் லாக் பண்ணியிருந்தோம். 2வது வந்து என்ன செஞ்சிட்டோம்னா, லாக் பண்ணாமல் உள்ளே அந்த டிக்கெட்டு, லீவ் சர்டிஃபிகேட்லாம் உள்ளே வச்சுட்டு நாங்கள் லாக் சும்மா அடைச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ வந்து பஸ்ஸில் ஏறி எங்களை உட்கார வச்சுட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் உட்கார வச்சுட்டாரு. பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு. அப்போ தான் 1.5 வயசு, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சா. அப்போ திண்டுக்கல்லேருந்து எங்கள் ஊருக்கு வரணுன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். அவளுக்கு கொஞ்சம் வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கவுமே பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கீழே போய் பால் வாங்க போயிருந்தாங்க. அப்போ சாமி படம் ஃபேமஸ்ஸு. அந்த பஸ்ஸில் அந்த சாமி படத்தில் வர்ற பாட்டு, அந்த சாங், பர்டிகுலர் சாங், அந்த சாமின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. நான் உட்காந்துட்டு எங்கள் வீட்டுக்காரரும் பால் வாங்க கீழே போகிறாரு. நான் உட்காந்து அந்த சாங்கை பார்க்குறேன், எங்கள் பாப்பாவை பக்கத்தில் வச்சுட்டு. இப்படி திரும்பி பார்க்குறேன், அங்கே வச்சுருந்த லக்கேஜை காணாங்க. அப்படியே சூட்கேஸோடு அப்படியே காணோம். அது எப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க, ஒரு 3 நிமிஷம் தாங்க இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து மேலே வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு தேனியெல்லாம் ஏற்றுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அதுவும் குழந்தையோடு நிற்கவுமே என்னைய ஃபஸ்ட்டு ஏற்றிட்டாங்க, மழை விழுந்துட்டுருக்கிறதுனால. ஏறிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த 2வது சீட்டில் உட்காந்துட்டு அந்த டிவியில் அந்த சாமி பட பாட்டு போட்டுட்ருக்கு. எங்கள் பாப்பாட்ட பாருடா, பாட்டை பாருடா அப்படின்னு காட்டிட்டு
இப்படி எங்கள் வீட்டுக்காரர் கீழே இறங்கி பால் வாங்க போகிறாரு. இப்படி திரும்பி பார்க்குறேங்க, காணோம். சூட்கேஸ், பெரிய சூட்கேஸ், விஐபி சூட்கேஸ் பெருசு. அதில் தான் ஒரு 20 சாரீஸ் வச்சுருந்தேன், கேமரா. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய 17 பவுன் ஜுவல்ஸு, தோடு, வளையல், டாலர் செயின், மோதிரம், எங்கள் பாப்பாவோட வளையல், இப்படின்னு ஒரு 17 பவுன் கணக்குக்கு வச்சுருந்தேன். அதோட கேமராவும் வச்சுருந்தேன், பணம் கொஞ்சம் கேஷும் வச்சுருந்தேன். அப்போல்லாம் இந்த ஜிபே அதெல்லாம் எதுவுமே இல்லைல்ல, கேஷும் வச்சுருந்தேன். அப்படியே தொலைச்சிட்டேங்க. அப்போ அந்த டிரைவரும் கண்டக்டரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா, எங்களை கீழே இறக்கி விடுறதுலேயும் அவங்க அந்த டைமுக்கு அந்த வண்டியை எடுக்கணும்னு கீழே இறங்குங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்போவே அந்த பஸ்ஸோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போயிருந்தோன்னா எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடச்சிருக்கும். ஆனால் நான் அந்த டிரைவரும் கண்டக்டரும் எங்களை கீழே இறக்கி விட்டுட்டு அவங்க வண்டியை ட்ரிப் எடுக்கிறதுலே இருந்ததுனால எங்களோட மற்ற லக்கேஜெல்லாம் எடுத்து கீழே எடுத்து வச்சுட்டாங்க. போங்க, பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, போய் வாங்கிட்டு வாங்க, போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அழுதுகிட்டு, நான் பிள்ளையை தூக்கிக்கிட்டு, எங்கள் வீட்டுக்கார் டென்ஷன் ஆகுறாரு, கோவப்படுறாரு, நான் பயங்கர டென்ஷனு. அக்கா பொண்ணுக்கு கல்யாணம், அடுத்த வாரத்தில் கல்யாணம். நான் நகையோட சேலையோடு வந்த நான் திண்டுக்கல்லில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு என் பாப்பாவை மட்டும் வச்சு நான் அழுகிறேன், துடிக்கிறேன், கதறேன். அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். நல்லா இருட்டாயிடுச்சு, 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அவங்க அந்த பஸ்ஸு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு, சரி காலையில் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எஃப்ஐஆர் போட்டது மாதிரி தான் எங்ககிட்ட காமிச்சாங்க. பட் எஃப்ஐஆர் போட்டாங்களா என்னன்னே தெரியல. இருங்க, காலையில் விசாரித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் பக்கத்தில் ஒரு ரூம் போட்டு தங்கியிருக்கோம். நான் ரொம்ப அழுகிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்கள் வீட்டுக்காரர் நல்லா தூங்குறாரு. எனக்கு சமாதானம் சொல்ல கூட இல்லை. அவர் பாட்டுக்கு காணா போச்சு அப்படின்ட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அந்த நாளையும் அந்த நினைவுகளையும் என்றைக்குமே மறக்க முடியாது. ஆனால் நான் நம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வந்தேன், ஏதாவது நல்ல ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் போங்க, நாங்கள் மறாவது நாள் போய் கேட்டோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்தாங்க, அது வச்சுருக்கேன், ஏதோ ஒரு பீரோவில் நான் வச்சுருக்கேன், ஒன்று கொடுத்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸே இல்லை. அதில் ரெக்கவர் ஆகவே முடியலைங்க என்னால். இன்னமுமே பயமாக இருக்கும் எனக்கு. அதை என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியலைங்க. இன்னமுமே அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பயமுறுத்தும், மனசுலையும் மைண்ட்லேயும். உடுத்துறதுக்கு சேலை கூட இல்லைங்க கல்யாணத்துக்கு. அப்படி அலங்கோலமாக. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சரி போனால் போட்டும், வா பார்த்துக்கிறலான்னு எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்போ ஊருக்கு தான் நான் எங்களுக்குரிய சேலை, பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்தோம். நாங்கள் அப்போ லீவு முடிஞ்சதுமே 1 மாதம் லீவில் வந்திருந்தோம். லீவு முடிஞ்சதுமே திரும்ப போயிட்டோம். அப்படியே அந்த கேஸ் ஒன்றுமே இல்லாமல் போச்சுங்க. எங்களுக்கு இது வரைக்கும் திண்டுக்கல்லேருந்து எந்த தகவலோ எதுவுமே வரல. நாங்கள் மிலிட்ரியில் தான் நான் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் போயிட்டோமா, திரும்ப வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம். திரும்ப நாங்கள் அதை காண்டாக்ட் பண்ண முடியலை. ஒரு வாட்டி திரும்ப போனோம். அவங்க அப்போ ஏதோ ஒரு ரிப்ளை சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த பாதிப்பும் அந்த கஷ்டமும் வடுவும் இன்னும் என் மனசை விட்டு நீங்காமல் இருக்குங்க. எத்தனையோ இழப்புகள். ஆனால் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிறத விட இழந்ததை நினச்சி தானே நம்ம கவலைப்படுவோம். இப்போ அதுக்கு பின்னாடி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி நாங்கள் நல்லா தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நல்லா தான் செட்டில்டுன்னு வச்சுக்கோங்க.
பட் இல்லாதது நம்மளை விட்டு தொலைஞ்சதை நினச்சி தானே நம்ம கவலைப்படுவோம். அது மாதிரி தாங்க எனக்கு இப்போவும் அது பயத்தை கொடுக்கும், மனசில் நடுக்கத்தை கொடுக்கும். அதிலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. எல்லாரும் இன்னொரு நிகழ்ச்சியும் இருக்குது எனக்கு. நான் அதை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அதை ஷேர் பண்ணுறேன். இப்படியும் கூடவா உங்களுக்கு நடந்துச்சு, இப்படியெல்லாமுமா நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட்ஸு என் லைஃப்பில் இருக்குது. இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, 20 வருஷம் ஆச்சு. நெக்ஸ்ட் 28ஆந்தேதி எங்கள் அக்கா பொண்ணோட மேரேஜ் டே, 20வது வருட கல்யாண நாள். அவள் சொன்னும்போது தான் அப்போ நான் நகையை தொலைச்சும் 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு. நகையை மட்டும் இல்லைங்க, உடுத்துகிற உடை முதல் கொண்டு சூட்கேஸு, அதை தான் சொல்கிறேன்ல, டாலர் செயின், தோடு, நெக்லஸ்ஸு, எங்கள் பாப்பா வளையல், ப்ரேஸ்லெட்டு, என்னதுங்க இப்படி மோதிரம், இந்த மாதிரி நிறையா 17 பவுன் கணக்குக்கு போயிடுச்சு. அதோட புது புது சாரீஸு எல்லாம், கொலுசு, எங்கள் பாப்பாவோட கொலுசு முதல் கொண்டு போயிடுச்சு. கேமரா, கொஞ்சம் பைசா பணம் ஒரு 10,000 இருக்கும், போயிடுச்சு. அதனால் எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட சொன்னேன். நம்ம எப்போவுமே கவனமாக இருந்தாலும் சில சமயங்களில் நம்மளையும் அறியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்துடுதுங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் கவனமாக வந்த நாங்கள், திண்டுக்கல் நம்ம ஊருன்னு நினச்சி நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் பாருங்கள். நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஹாப்பி ஆகிட்டு கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துட்டேன். அப்படி கூட இல்லைங்க, நான் ரொம்ப இதாக தான் இருந்தேன். நம்ம ஊருன்னு ஒரு சந்தோஷப்பட்டேனே ஒழிய லெத்தாஜிக்காக இல்லை. நம்ம ஊருன்னு சந்தோஷப்பட்டேன். வச்சுட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பஸ்ஸில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்கு அந்த டிரைவர் கண்டக்டருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு வேற சொல்லிக்கிடுவாங்க. பட்டு ஏதோ நடந்துருச்சு. இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரிங்களா? இன்னமும் அந்த பயத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியலை. இதுதான் உண்மை நிதர்சனம். நன்றி, வணக்கம்.